குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மீனராசி அன்பர்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களை ஒரே ஒரு பழமொழியோடு ஒப்பிட்டு சொல்லலாம். என்ன அந்த பழமொழி அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான். இவங்க ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இறக்க குணமும் அதிகம், அன்பும் அதிகம், மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய அந்த மனோபக்குவம் உள்ளவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பு அப்படின்னாவே மீனராசி அப்படின்னு சொல்லலாம். பணத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுவாங்க. அதாவது எதிரி கூட ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்வாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடித்தவன் அவனாக தான் இருக்கும், ஆனாலும் அவன் அடிச்சுட்டானே அவனுக்கு ஏன் போய் இந்த கஷ்ட காலத்தில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவன் அடித்தது அவனாக இருந்துட்டு போதும், மன்னிக்கிறது என்னுடைய குணம் அப்படின்னு இந்த மீனராசி அன்பர்கள் மன்னிச்சுட்டு அந்த எதிரிக்கே கூட போய் ஒரு உதவி செஞ்சுட்டு வந்துடுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு கேரக்டர் யாரு ஒத்து போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒத்து போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மர் தான். ஏன்னா தர்மர் தான தர்மங்கள் செய்வாங்க, நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிப்பார். அதே நேரத்தில் கருணை உள்ளம் இவருக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த தான தர்மம் செய்கிறதுல மட்டும் வஞ்சகமே பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு எண்ணமாகவே இருக்கும். நல்ல மனம் கொண்டவங்க, பிறருக்கு உதவுற அந்த குணம் இயல்பாகவே இந்த இயற்கையாகவே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, என்னடா இவன் சம்பாதிக்கிற காசை எல்லாமே இப்படி வெட்டியாக செலவு பண்ணுறான், அடுத்தவனுக்காக செலவு பண்ணுறான், நிறைய இடத்துல நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கான், இவன் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு ஒழுங்காக பிழைக்கவே தெரியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சிலர்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளிநபர்கள் பார்க்குற விதத்துலேருந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா மீனராசி அப்படின்னாவே ஒரு ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் ஏமாந்த ராசி இல்லை, அன்புக்காக எல்லாத்தையும் ஏமாந்த மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்ல டேலண்டாக இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே புதன் நீச்சமாகிறார். அதனால் நல்ல ஒரு மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அப்படி புண்படுத்த விரும்பவே மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கலையில், இசையில், இலக்கியத்தில் இதெல்லாம் அதீத ஈடுபாடு இருக்கும். குடும்ப உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்படும் போது கொஞ்சம் முடிவுகள் மட்டும் கொஞ்சம் தவறுதலாக ஒரு சில இடத்துல எடுத்துருவாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் தவறாக முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே யோசித்து சிரமப்படுவாங்க. முக்கியமாக இவங்க நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. முக்கியமான முடிவு எடுக்கும்போது தாய் தந்தையார்கிட்டையும் வாழ்க்கை துணைகிட்டையும் கேட்டு முடிவெடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால இவங்க நல்ல ஒரு செல்வாக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே உச்சம், யோகக்காரர்களே இங்கே உச்சமாகும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் இங்கே நீச்சமாகிறார். ஒரு சில இடத்துல ஒரு சிலரால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற ஆடி மாதம் 1ஆம் தேதி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆடி 1 பிறகுது. அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடுங்க. இந்த குரு பகவானை வழிபடும் போது மஞ்சள் நிற பூவோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ அதை சாற்றி வழிபடுறது நல்லது. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா கடலை பருப்பை வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உன்னிப்பாக ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும். இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த பண சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதீங்க. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை
சூழல் ஏற்படும். உண்மையை அந்த இடத்துல நிலைநாட்டுறதுக்காக மறுபடியும் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வாதாடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நல்ல மனம் தான். இந்த நல்ல மனம் ஒரு இடத்துல பலமாக இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில தீமைகளை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிக்கு கூட உதவுவாங்க இல்லையா? இதை வந்து யாரும் பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் தான் அடித்தான் அவனுக்கே போய் உதவி செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை மற்றவங்க மத்தியில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே ரொம்ப பொறுமையும் விடாமுயற்சியும் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 17/7/2026 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இப்படி மாறும் சூரியன் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் ஜூலை 31 புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார். இதனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. அந்த வீண் பிரச்சனையினால் வீட்டுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. வெளியில் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம், இந்த வாரத்தில் நம்ம இந்த ஆன்மீக தலங்களுக்கு போகலாம், இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போகலாம், ஏதாவது ஒரு வெளியில் போகலாம், நம்ம உறவுகள் வீட்டுக்கு கூட ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தெல்லாம் கரெக்டான டைமில் முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காது. சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கி வசூல் செய்யும்போது கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். நிறைய போட்டிகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிறைய வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட சொல்லி அது வந்து அந்த முக்கியமான முடிவு எடுங்க. அல்லது வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த முக்கியமான முடிவு எடுங்க. நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். நீங்களாக ஒரு முடிவு எடுத்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் தடையாகவும் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஜென்ம சனியோட தாக்கமும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் கொஞ்சம் போட்டிகளுடைய தொல்லை அதிகமாகும், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சக ஊழியரால் ஏதாவது வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு உங்ககிட்ட கலந்து ஆலோசிப்பேன்
ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க முடிவு எடுத்துகிட்டு உங்ககிட்ட கேட்ட மாதிரியே இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக ஒரு சில பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனை சரியாகும். பணம் வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நாங்கள் சொன்ன பரிகாரங்களை மறக்காமல் செஞ்சுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.